ஹாய் ஃபேமிலிஸ் மே 3 வந்து என்னோட பர்த்டேங்க. ஸோ நெறைய குட்டி குட்டி சர்ப்ரைஸ் அண்ட் ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுதான் ஒரு விளாகா நான் எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அம்மா வீட்ல வந்து மார்னிங்கே கால் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. போய் பார்த்தா சர்ப்ரைஸா கேக்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ நான் வரணுன்னா நெறையா ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் சமைச்சு குடுக்கணும்னு. ஸோ சமைச்சு குடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு தோட்டத்தில ரைஸ் மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வெளியில போலாம் கிளம்புன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வேகமா கிளீனிங் ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, தோட்டத்தில இருந்த வேலை எல்லாமே முடிச்சு வச்சுட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்பியாச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் தாங்க போகலான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ போக போக தான் சொன்னார். பாதி தூரம் மட்டும் மேல்பள்ளம் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாப்பியாக ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் போகிற வழியில வந்து நல்லா சில்லுன்னு இளநீயெல்லாம் குடிச்சிட்டு ஒரு ஜாலியாக போயிட்டுருந்தோம். அண்ட் ஃபஸ்ட் டைம்லாம் கிடையாது. ஆல்ரெடி நிறைய டைம் கொடைக்கானல் போயிருக்கோம். இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்களோட போகிறப்போ வந்து ஃபஸ்ட் டைம் மாதிரியே ஒரு தடவையும் ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ மறக்க முடியாத பர்த்டேவாக தான் இருந்துச்சு. அண்ட் வியூவுமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே கிளைமேட் தாங்க. அன்னைக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. டெய்லியுமே வெயிலா இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து நார்மலான குட்டி வெயிலா இருந்துச்சு. அண்ட் மேலே பாதி தூரத்துக்கு தான் அந்த குட்டி வெயிலுமே. அதுக்கு மேலே போகிறப்ப நல்லாவே ஜில்லுன்னு இருந்துச்சு. ஸோ பாதி தூரம் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனார். அங்கே போயிட்டு மேல்பள்ளத்துல வந்து ஒரு கடையில் பிரெட் ஆம்லெட் சூப்பரா இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் போயிட்டு பசி எடுத்தங்காட்டி சரி ஓகே வயிற்றுக்கு குட்டியாக ஒரு தீனி போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிரெட் ஆம்லெட் ஆர்டர் கொடுத்துட்டு சாப்பிட்டுருந்தோம். அண்ட் சாப்பிட்றப்ப தான் சொன்னார், நம்ம கீழே போகல ஃபுல்லாக மேலேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஹாப்பி ஆயாச்சு. ஸோ ஒரு ஹாப்பியாக கிளம்பியாச்சு. அண்ட் சில்வர் ஃபால்ஸ்குள்ளலாம் யாரையுமே அலோவ் பண்ணவே இல்லை. எப்போவுமே அலோவ் பண்ணுவாங்க. பட் அலோவ் பண்ணலை. ஸோ நாங்களும் நிற்காம அப்படியே கிளம்பிட்டோம். ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் உள்ளே யாரையும் விடலை. அப்போ தான் தெரிஞ்சு சிஎம் வந்து ஒரு 4 டேஸாக கொடைக்கானலில் இருக்காராம். ஸோ அதனால தான் அலோவ் பண்ணலை. டிராஃபிக் ஆகிடும் அப்படிங்கிறனால. போட்டிங்குமே ஒரே எக்ஸைட்மெண்ட்டோடு வந்தோம். பட்டு ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. மினிமம் 1 ஹவர் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துக்கலான்னு அப்படியே லேக்கை மட்டும் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு கிளம்பி வந்தாச்சு. அண்ட் லேக் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் போட்டிங் தான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம எப்படி அப்படின்னு எப்பவும் போனால் சாப்பிட்ற மண்மனம் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே ஸ்வீட் தாங்க ரொம்ப ஸ்பெஷல். அங்கே நாங்கள் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். அண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிற டேஸ்ட்டில் பாரம்பரியமாக அவ்வளோ சூப்பராக செஞ்சு தராங்க. அண்ட் ப்ரைஸுமே நார்மலான ப்ரைஸ் தான். பட் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் என் பையனுக்கு அங்கே சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கேருந்து சாக்லேட்லாம் வாங்கிட்டு ஃபைனலாக அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஸோ சிஎம் வத்தலக்குண்டு வழியாக கிளம்புறனால நிறையா டிராஃபிக் இங்கிட்ட அப்படியே எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் சின்ன லைட்டாக ஈவினிங் டைமில் வந்து லைட்டாக மழை பெஞ்சுது. இவ்வளோ நாள் இல்லாத மழை நம்ம பர்த்டே அன்னைக்கு லைட்டாக தூறியிருக்குன்னு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. டின்னர் ஒரு காஃபியோட